तो सर मैं वहाँ प्रोटेस्ट में गया था जब मेरे साथ ही हादसा हुआ। A 19-year-old protester injured during the July 20th march to Parliament. मेरे हाथ में फ्लैग था और मेरा फेस इस साइड था जब मेरे पास आके शूट हुआ। जब आपको लगी गोली, जी सर। पुलिस वालों ने आपकी मदद की? नहीं सर। हाँ, ये तो टोटल ये पैलेट्स ही हैं। जी सर, पूरे में पैलेट्स। अभी काफी दर्द हो रहा है? सर बहुत ज़्यादा। उस दिन सर मेरे घर वाले भी नहीं जाने दे रहे थे, पर मेरे से रुका नहीं गया तो मैं चला गया। क्यों नहीं रुका गया? मतलब अंदर क्या फील? सर मैं तानाशाही को एक्सेप्ट नहीं कर सकता। मेरी भी ये प्रॉब्लम। सर मेरा 2025 में दिल्ली पुलिस का एग्ज़ाम लीक हो गया था और भी ये इसके बाद भी इतने एग्ज़ाम लीक्स होते रहे पर सरकार को कुछ फ़र्क ही नहीं पड़ा। வணக்கம். மிக முக்கியமான 3 கோரிக்கைகள். ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய மாணவர்கள், அங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்ந்த நபராக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அல்ல வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அனைத்தையும் தாண்டி எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவில் நேற்று மட்டுமே 800க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தது. இந்த அனைத்து போராட்டங்களில் ஒரு விஷயம் காமன். என்ன? எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மஸ்ட் ரிசைன். ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு சோக கதையும் வெளிவந்திருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு நபரை நேற்று சந்தித்திருக்கிறார். யார் இந்த நபர்? வெறும் 19 வயதான ஒரு இளைஞர். இந்த இளைஞர் மீது ஜூலை 20ஆம் தேதி போலீசார்கள் நடத்திய அந்த அத்துமீறல், அவர் மீது பாஞ்ச அந்த பெலட் கன், இதனால் என்ன நடந்தது அதை நீங்க பார்க்க போறீர்கள். ஒரு முழு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கான காட்சி நீங்க இங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த மாணவர் தன்னுடைய ஒற்றை கண்ணை இழந்து விட்டார். ஒரு கண்ணில் பார்வை போய்விட்டது. பெலட் கன் இஸ்ரேல், காஷ்மீர் அல்ல எங்கெல்லாம் சர்வாதிகாரம் இருக்கிறதோ அது போன்ற நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பேன் செய்த ஒரு மிக கொடூரமான ஆயுதம். நீங்க அப்படியே அடிச்சீங்கன்னா செதறுமா. அந்த செதறலுடைய அந்த காயத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த நபருடைய கை, நெஞ்சு எல்லாமே. ஓகே, இந்த வீடியோவின் கடைசியில் நீங்க பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு இந்த கோரிக்கைகளை நான் உங்களுக்கு எடுத்து வைத்து விடுகிறேன். முதல் கோரிக்கை தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன். எந்த நபர் ஒரு மினிஸ்ட்ரியை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லையோ, ஒரு இன்காம்பிடென்ட், ஒரு கரப்ட் லீடர், அந்த நபருடைய ரெசிக்னேஷன் தான் கேட்கிறார்கள். நரேந்திர மோடி என்ன செய்கிறார்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ தோஸ்தோ, தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு வீடியோ போடுறார். கேவலமா இல்லை? வெட்கமாக இல்லை? இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மாணவர்கள் ஒரு நபருடைய ரெசிக்னேஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். போலீசார்கள் தடியடி நடத்தி வருகிறார்கள். போலீசார்கள் இது போன்ற காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறார்கள். யார் இந்த இளைஞர்? போலீஸ் வேலைக்காக இதே பேப்பர் லீக் வழியாக பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் 2025ஆம் ஆண்டு டெல்லி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்லயும் பேப்பர் லீக் நடந்தது. That was his first attempt. தகப்பனார் ஒரு டிரைவர், ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு இளைஞர். இதற்கப்புறம் டெல்லி போலீஸ்ல வேலை கிடைக்குமா? ராணுவத்தில் வேலை கிடைக்குமா? பார்வை இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. So Delhi police and this ruthless government had killed the dream of a youth. இதற்காக தானே தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை கேட்கிறோம். எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஜேபி நட்டா ஒவ்வொரு நாளும் சௌரப் தாஸை அழைத்து வைத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தையை மட்டும் நடத்தி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கான முதல் வார்த்தையே தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் தானே. அந்த ரெசிக்னேஷனை பற்றி நீங்க பேசாமல் எதை பற்றி பேசுகிறீர்கள்? நிச்சயமாக நேற்று முன்தினம் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த 3 நிமிஷம் வீடியோவில் பல நல்ல விஷயங்கள் இருந்தது. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. He said we will form a fast track court. Yes, it is a welcoming statement. ஒரு fast track court தேவை.
ஒருத்தர் தவறு செய்தால் உடனடியாக அந்த நபர் மீது வழக்கு பாய வேண்டும், உடனடியாக அந்த நபருக்கு தண்டனை கிடைக்கணும், இதற்கப்புறம் மீண்டும் பேப்பர் லீக் நடக்கக்கூடாது என்கிற அந்த பயம் அவர்கள் மனதில் இருக்கணும். 10 வருட சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், இது அந்த டிராஃப்ட்ல இருக்கு. which is a welcoming thing. Who said Narendra Modi didn't say? But what about the students? இதுவரை நடந்த பேப்பர் லீக், இதுவரை நடந்த மாணவர்கள் அவர்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தர்மேந்திர பிரதான் அவருடைய ரெசிக்னேஷனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத நரேந்திர மோடி, அதனால்தான் அந்த கோபம் ஒழிய நரேந்திர மோடி பேசினார். அதற்காக பல்வேறு நபர்கள் பாராட்டி பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல till date there is no accountability. எப்படி இந்த பேப்பர் லீக் நடந்தது, வயலன்ஸ்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன, போலீசார்கள் எப்படி தடியடி நடத்தலாம், எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. நரேந்திர மோடி அட்லீஸ்ட் he could have apologized. தவறு நடந்திருக்கு, ஆமாம், இந்த நாட்டில் ஒரு தவறான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, அந்த தவறான எஜுகேஷன் சிஸ்டம் வழியாக கோடிக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடக்கத்தில் ஒரு ப்ரோமோ நீங்க பார்த்திருப்பீர்கள் இல்லையா, அதே ப்ரோமோவிற்கான முழு வீடியோ இதற்கு மேல் நீங்க பாருங்கள். ஆனால் அதை பற்றின ஒரு சுருக்க கதையை நான் கூறிவிடுகிறேன். ராகுல் காந்தி நேற்று இந்த மாணவரை வைத்து ஒரு பிரஸ் மீட்டையும் வைத்திருந்தார். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அதுல 3 பெண்கள் இதே ஜந்தர் மந்தரில் அடி வாங்கிய அந்த பெண்கள், ஒரு பெண்ணிற்கு கால் ஃப்ராக்சர், அதனால கூப்பிட்டு வச்சு அந்த படமெல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். ஓகே, நவ் ஐம் கமிங் டு திஸ் பாய்ஸ் ஸ்டோரி. நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க இந்த வீடியோ முடிவில். பட் என்ன நடந்தது? 19 வயதான இந்த இளைஞர் ஜூலை 20ஆம் தேதி ஜந்தர் மந்தருக்கு தன்னுடைய உரிமைக்காக போராட போயிருக்கிறார். அமைதியான முறையில் கையில் தேசிய கொடி, இருக்கும் போதே அங்கிருந்து கற்கள் வந்து விழுகிறது இந்த நபர் மீது. கையெடுத்து கும்பிட்டு கொண்டே கையில தேசிய கொடியுடன் இந்த நபர் நடந்து செல்லும் போது திடீர் என்று வலி எடுத்திருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்தம், சட்டையிலலாம் ரத்தம், நெஞ்சில் ரத்தம், முகத்தில் ரத்தம் வடியுது. இந்த நபருக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடந்துச்சுன்னே புரியலை. ஏன்னா கல்லால் எரிஞ்சிங்கன்னா ஒரு மண்டை உடையும், இல்லை ஒரு இடத்துல பெரிய காயமாக ஏற்படும். பட் இது வந்து செதற மாதிரி ஒரு ரத்தம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே கொட்டு ரத்தம் கொட்டி இருக்கு. பயந்துட்டான் பையன், 19 வயதானே, ஏதோ துப்பாக்கி கொண்டு பட்டுருச்சுன்னு அப்படியே கதறான். போலீஸ் போய் உதவி கேட்கும்போது போலீசார்கள் மறுபடியும் இந்த நபர் மீது லட்டியடி அடிக்கிறார்கள். அங்க இருந்த மாணவர்கள் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இந்த நபருடைய உயிர் போயிருக்கும். அங்கிருந்த மற்ற மாணவர்கள் அடி வாங்கி கொண்டு இந்த இளைஞருடைய நிலையை பார்த்து ஹியூமன் செயின், மனித சங்கிலியை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மீது அடி விழுகுது, லட்டியடி நடக்கிறது. ஆனால் இந்த மாணவரை, இந்த இளைஞரை காப்பாற்றணும் என்கிற அந்த வெறி. உடனடியாக அந்த ஹியூமன் செயின் 4 புறமும் இந்த நபரை சுற்றி வளைத்து அவர்கள் அடி வாங்கி இந்த நபரை அங்கிருந்து காப்பாற்றி பைக்ல, சிந்தித்து பாருங்கள், நோ ஆம்புலன்ஸ், நோ கார், நோ ஆட்டோ, நத்திங். டெல்லி போலீஸ் didn't even looked at him. அங்க போராட வந்த மற்ற மாணவர்கள் பைக்ல இந்த நபரை உட்கார வைத்து டெல்லியில் இருக்கக்கூடிய லேடி எர்வின் மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதித்திருக்கிறார்கள். அதுவரை இது பெல்லட் கன் தானே என்று யாருக்குமே தெரியாது. சட்டையை கலட்டி பார்த்தா அங்கங்க பொத்து இருக்கு, அங்கங்க பொத்து இருக்கு, நெஞ்சில பொத்து இருக்கு, ஒட்டுமொத்த ஷோல்டர்ஸ்ல, ஆர்ம்ஸ்ல பொத்து இருக்கு, முகத்துல பொத்து இருக்கு. அட்மிட் பண்றாங்க. வலி தாங்க முடியாத வலி. அட்மிட் பண்ணி பார்த்த உடனேயே it is a pellet gun shot. Doctors are confirming this. It is a pellet gun shot. எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரியுமா? அப்போதான் அந்த பையன் சொல்கிறான், இல்லை சார், எனக்கு ரத்தம் கசிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷார்ப் வலி இருந்துச்சு, ரத்தம் கசிஞ்சிச்சு, அப்புறம் தான் எனக்கு தெரியும். மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. ஒரு பார்வை போயிடுச்சு. அந்த பார்வை ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் இந்த பெல்லட் கன் புத்து இருக்கு. ராகுல் காந்தி அதே நபரை சந்தித்திருக்கிறார். தகப்பனார் ஒரு
டிரைவர். இந்த பையன் டெல்லி போலீஸில் வேலை பார்ப்பதற்காக 2025ஆம் ஆண்டு பரீட்சை எழுதி அப்போ ஒரு பேப்பர் லீக் நடந்து அந்த வேலையும் கைவிட்டு போயிடுச்சு. இப்போது சுத்தமாகவே போயிடுச்சு. இதற்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்காது. பார்வை வந்தால் தான், பார்வை வரலைன்னா he cannot do anything. இந்த வீடியோவை பாருங்கள். तो सर मैं वहाँ प्रोटेस्ट में गया था जब मेरे साथ ही हादसा हुआ. A 19-year-old protester injured during the July 20th march to Parliament. मेरे हाथ में फ्लैग था और मेरा फेस इस साइड था जब मेरे पास आके शूट हुआ. जब आपको लगी गोली, जी सर. पुलिस वालों ने आपकी मदद की? नहीं सर. हाँ, ये तो टोटल ये पैलेट्स ही हैं. जी सर, पूरे में पैलेट्स. अभी काफ़ी दर्द हो रहा है? सर बहुत ज़्यादा. उस दिन सर मेरे घर वाले भी नहीं जाने दे रहे थे, पर मेरे से रुका नहीं गया तो मैं चला गया. क्यों नहीं रुका गया? मतलब अंदर क्या फील? सर मैं तानाशाही को एक्सेप्ट नहीं कर सकता. मेरी भी ये प्रॉब्लम. सर मेरा 2025 में दिल्ली पुलिस का एग्ज़ाम लीक हो गया था और भी ये इसके बाद भी इतने एग्ज़ाम लीक्स होते रहे पर सरकार को कुछ फ़र्क ही नहीं पड़ा. तो बताओ क्या हुआ, कैसे हुआ, क्या करते हो? पुलिस का एग्जाम ले रहे थे? जी सर, मैंने दिया भी था. कब से ट्राई कर रहे थे? सर मेरा फर्स्ट अटैम्प्ट था ये 2025 में जो लीक हुआ. कौन से स्टेट के हो? मैं बोर्न इन हरियाणा के हूँ सर. अच्छा, तो हरियाणा का पुलिस एग्जाम? नहीं सर, मैं दिल्ली में रहता हूँ. दिल्ली में रहता है. अच्छा, दिल्ली का पुलिस एग्जाम. तो सर मैं वहाँ प्रोटेस्ट में गया था जब मेरे साथ ही हादसा हो गया. तो थोड़ा बताओ क्या हो रहा था, कैसे? आगे पीछे से दोनों साइड से लाठीचार्ज हो गया. हम लिकड़ते हम वहाँ पे कर्नाटक पुलिस में पहुँचे जहाँ पुलिस वाले जहाँ से रास्ता दे रहे थे. आप बस वहाँ प्रोटेस्ट करने के लिए गए थे, देखने गए थे, कैसे गए थे? सर मैं प्रोटेस्ट करने गया. प्रोटेस्ट करने गए थे. जी सर. वो वहाँ पे मतलब काफ़ी लोग थे आपके साथ, अकेले गए थे? नहीं, मैं मेरे साथ मेरे 4 दोस्त और थे पर वो सारे आगे पीछे हो गए थे पुलिस की भगदड़ में क्योंकि लाठीचार्ज हो गया था वहाँ पे. मैं लाठी के उससे भाग के मैं कर्नाटक पुलिस सर्कल के वहाँ पहुँचा. देन मेरे हाथ में फ्लैग था और मैं कौन सा फ्लैग? इंडियन फ्लैग सर. इंडियन फ्लैग. और मेरा फेस इस साइड था जब मेरे पास आके शूट हुआ और मेरे को पता नहीं लगा कि क्या शूट हुआ. एकदम बम फटा और मैंने हाथ उठा के देखा, ये हाथ नहीं उठा. मैंने आँख देखी, वो आँख बाहर आ गई थी. आँख बाहर आ गई थी? हाँ, वो सूज गया था सर पूरा एकदम. जी सर, लगते ही वो पूरा. ये आपने देखा किसने मारा आपको? नहीं सर, मैं देख नहीं पाया. पता नहीं लगा, बस भड़ाक से आया. उस साइड से था जिस साइड फोर्स खड़ी थी. पुलिस और स्टूडेंट्स आमने सामने थे. और फोर्स बैरिकेड के सामने थी या बैरिकेड्स लेटे हुए थे सर. अच्छा. और आप भाग रहे थे लाठियों से? नहीं सर, वो उस साइड खड़ी थी, मैं देखने गया था क्या हो रहा है. मतलब उतने में मैंने इस साइड देखा और मेरे को आके शूट हो गई. आपने मतलब कोई अग्रेसिव कुछ नहीं किया? आप नहीं सर, शांति से खड़े? अग्रेसिव नहीं करा. अग्रेसिव सर वहाँ पे कोई कुछ नहीं करा था, बल्कि जो अग्रेसिव पत्थर मारे थे मैंने उनको बोला कि इनकी तरफ हाथ जोड़ के बढ़ो तो ये कुछ नहीं करेंगे. मैं लीड कर रहा था तो मैं हाथ जोड़ के सबसे आगे था तो उन्होंने देखा कि मैं सबसे आगे हूँ, दैट्स व्हाई दे शूट मी. और झंडा आपके हाथ में था जब इन्होंने आपको मारा? जी सर. और ये आंख में डैमेज हुआ है, क्या है? डॉक्टर साहब बताएंगे आपको. Guarded prognosis, sir. We have explored. पता नहीं. See, sir. We have called him again. Explored. एक ही शॉट लगा या 2-3 मारे? नहीं सर, शॉट तो एक ही था, उसमें एक पैलेट्स बहुत ज़्यादा थे. जी दिखा अगर. सर मैं क्या ही. कंफर्टेबल तो हो ना? जी सर. नहीं सर. हाँ, ये तो टोटल ये पैलेट्स ही हैं? जी सर, पूरे में पैलेट्स. अभी काफ़ी दर्द हो रहा है? सर बहुत ज़्यादा. हाथ उठ नहीं पा रहा. थैंक यू सर सो मच. तो अब क्या प्लान है आपका भाई? सर मैं जस्टिस ही मांगता हूँ. एग्जाम का आपका पेपर लीक हो गया था, क्या हुआ था उसमें? सर मेरा 2025 में दिल्ली पुलिस का एग्ज़ाम लीक हो गया था और भी ये इसके बाद भी इतने एग्ज़ाम लीक्स होते रहे पर सरकार को कुछ फ़र्क ही नहीं पड़ा. दैट्स व्हाई. जब आपको लगी गोली, जी सर. पुलिस वालों ने आपकी मदद की? नहीं सर. तो आप हॉस्पिटल कैसे गए, क्या? सर वहाँ पे भीड़ थी ना, पूरा क्राउड था सर. स्टूडेंट्स का. वो ले गए? मैं पीछे भाग के आया जब भी उन्होंने मेरे तरफ एक ह्यूमन चैन बना ली कि इसको लेके जाओ. देन एक बाइक वाला आया, बाइक वाले ने रोकी और मेरे को लेडी हार्डिंग हॉस्पिटल छोड़ दिया. और खून निकल रहा था पूरा? जी सर, पूरा खून निकल रहा. ऐसा सरकार जो बच्चों पे करे वो सरकार सत्ता में रहनी नहीं चाहिए. जिसने भी ये ऑर्डर्स दिया, जिसने भी ये करा वो ठीक नहीं किया मेरे साथ, उसको सज़ा मिलनी चाहिए. मेरे को जस्टिस दिला सकते हैं. मैं एक आँख से क्या करूँगा, मेरे लिए जो फ्यूचर पे जस्टिसेबल हो वो करवा सकते हैं मेरे लिए. तो क्या करना चाहते हो आप? जॉब करना चाहते हो? एग्जाम लोगे? क्या करोगे? स्वतंत्रता में इतनी लड़ाई लड़ दी, एक आग दे चुका. मैं पूरी लड़ाई लड़ना चाहता हूँ स्वतंत्रता की. सर पापा क्या करते हैं? पापा ड्राइवर है सर. आप भी थे उनके साथ? उस टाइम ये मेरे से 25 मिनट पहले निकल गया. अच्छा. ये
अकेला ही निकल गया मेरे घर को। उस दिन सर मेरे घर वाले भी नहीं जाने दे रहे थे, पर मेरे से रुका नहीं गया तो मैं चला गया। और क्यों नहीं रुका गया? आप क्या फीलिंग क्या थी, मतलब अंदर क्या फीलिंग? सर मैं ताना शाही को एक्सेप्ट नहीं कर सकता। मेरी भी ये प्रॉब्लम மொழி புரிஞ்சிருக்காது. பட் அந்த நபருடைய வலி வேதனை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். கீழே நாங்கள் தமிழ் சப்டைட்டிலே கொடுத்துருப்போம். நீங்கள் படித்து பார்த்துருப்பீர்கள் அந்த பையன் என்ன பேசினான் என்று. சிந்தித்து பாருங்கள். இது ஒரு மாணவர் கிடையாது, இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டத்தில் அடி வாங்கி உதை வாங்கி இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள். அண்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் கூறியது என்ன? பேப்பர் லீக் இஸ் குட். பேப்பர் லீக் நடந்தால் மாணவர்களுக்கு நன்மை. பேப்பர் லீக் நடந்ததனால் நீங்கள் பாருங்க, மாணவர்களுக்கு மறுபடியும் அட்டெம்ப்ட்கான வழி பிறந்திருக்கு. மறுபடியும் அவர்கள் படித்து இன்னும் பெட்டரான மார்க்குகளை வாங்கலாமாம். This is what our finance minister Nirmala Sitharaman's explanation is. Our prime minister is busy taking selfies. Our finance minister is defending paper leak. And what about Dharmendra Pradhan? Nobody knows where he is. Dharmendra Pradhanuடைய ரெசிக்னேஷன் தான் முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, உயிரிழந்த மாணவர்கள் அவர்களுக்கு அவர்களோட குடும்பத்தினர்களுக்கு 1 கோடி ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்கணும் இந்த நாட்டு அரசாங்கம். ஏன்னா இது அரசாங்கத்துடைய ஃபெயிலியர். மூன்றாவது, போராட்டத்தில் டெல்லி போராட்டத்தில் யார் மீதெல்லாம் நீங்க வழக்குகளை போட்டிருக்கிறீர்களோ அந்த அனைத்து வழக்குகளையுமே ரத்து செய்யுங்கள். ஃபியூச்சர்ல இந்த மாணவர்கள் மீது இந்த கலவரத்தை தொட்டு எந்த விதமான வழக்கும் தொடங்கக்கூடாது என்கிற இந்த விஷயம். இந்த 3 மிக முக்கியமான கோரிக்கைகள் எடுத்து வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் ஸ்போக் பர்சன்கள் சௌரப் தாஸ் மற்ற நபர்கள் போய் பேசி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான அரசாங்கத்துடன் நாம் மோதிக்கொண்டிருக்கிறோம் என்று. இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த இளைஞருடைய வாழ்க்கையை அவருக்கு நியாயத்தை வழங்குவதற்காக நாம் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.